ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷாரத் பூர்வாரத் சென்னை சபாவில் February 25 கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு போர்ஷன் இப்போ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. உங்களுக்கு விஷாரத் பூர்வாரத்தை வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, இது வந்து ஓல்டு சிலபஸில் வரும் ஓகேவா. என்னென்ன கொஸ்டின்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா lesson 2 ERC 2, lesson 3 ERC 3, lesson 6 ERC 4, lesson 8 ERC 1, lesson 9 ERC 1, lesson 10 ERC 1. இப்போ இதில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து எத்தனை அட்டன் பண்ணணும், 4 அட்டன் பண்ணணும். அப்போ 1 to 8 லெசன் மேக்ஸிமம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இங்கே வந்திருக்கிற கொஸ்டின்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 and 10 கேட்டிருக்காங்க செகண்ட் ரோமனில். இதில் படிக்க வேண்டியது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஓகே. தென் தேர்ட் ரோமன் 1, 2 கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 3 and 4 படிங்க. ஃபோர்த் ரோமன் உங்களுக்கு பாருங்கன்னா 3 அட்டன் பண்ணணும். 2, 3, 8, 5, 10 இதெல்லாம் கேட்டாச்சு. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க, ஏன்னா நீங்கள் 3 அட்டன் பண்ணணும் ஓகேவா. தென் ஃபிஃப்த் ரோமன் 1, 8 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது 2, 3, 4 ஓகே. இது சென்னை சபா क्वेश्चन पेपर. सिक्स रोमन किन्हीं 3 पर टिप्पणियां लिखिए. இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 9 கேட்டாச்சு. இதில் ரிமைனிங் இருக்கிறது 1, 6, 7, 8 இதில் எல்லாமே நீங்கள் படிக்கணும், ஏன்னா 3 அட்டன் பண்ணணும். இதான் உங்களோட ஃபஸ்ட் பேப்பர் ஓகே. ஃபாஸ்ட்டாகவே சொல்லிட்டேன், ஏன்னா முன்னாடிலாம் நீங்கள் உள்ள கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். இதில் வந்து என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு, எது படிக்கணும் அப்படிங்கிறது மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லி முடிச்சுட்ருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் பார்ட்லேருந்து ஆரம்பிக்கும். 2, 4, 7, 8, 15, 19 அண்ட் 23 டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு தேர்டு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள், 4 அட்டன் பண்ணணும். ஸோ 1 to 10. அதர்வைஸ் செகண்ட் ஹாஃப் எடுக்கிறீங்கன்னா ஒரு 9லேருந்து ஃபுல்லாக 23 வரைக்கும் அப்படி படிக்கணும் ஓகேவா. 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் ரோமன். அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிராமர் पार्ट सुत्ते कीजिए. அடுத்து सूचना के अनुसार लिंग बदलिए, वजन बदलिए, रूपरेखा दे देखिए, किसी एक विषय पर निबंध लिखिए. இப்போ தேர்ட் ரோமன் அது செகண்ட் ரோமன் ஃபுல்லாகவே உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது. செகண்ட் சாப்டர் ஃபுல்லாக வச்சன் பதிலிய வரைக்கும் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். தேர்ட் ரோமன் பார்த்திங்கன்னா உங்களோட எஸ்ஏ பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கேட்டிருக்காங்க, 3, 7, 11, 18 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது பாருங்கள் 1, 2, 4, 5, 6 இதில் எதுவும் ஒன்று தான். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் 1 to 4 படித்தாலே அதுக்குள்ளே உங்களுக்கு 3 எஸ்ஸே தரவு பண்ணிக்கோங்க ஓகே. 1 to 4 படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுலேருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அடுத்து லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 2 and 19 கேட்டாச்சு. நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா 1 to 8 ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங் படிக்கிறீங்க, சூஸ் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் பார்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா 1 to 8 வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்க, செகண்டை ஒமிட் பண்ணிடுங்க. அதர்வைஸ் நீங்கள் 9லேருந்து 19 வரைக்கும் தரவு பண்ணணும் ஓகே செகண்ட் ஹாஃப்னா. நெக்ஸ்ட்டு ப்ரிசிஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 5 வந்திருக்கு, அதை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிறத படிங்க. அண்ட் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ரீஜனல் லாங்குவேஜுக்கு செகண்ட் டிரான்ஸ்லேஷன் கேட்டாச்சு. அண்ட் ஹிந்தி மே அனுபாத் கீஜேக்கு 10th கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 1 to 8 அந்த மாதிரி படித்து வச்சுக்கோங்க ஓகே. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 to 10ல் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஹிந்தி மே அனுபாத் கீஜே மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9ஆவது படித்து வச்சுக்கணும். இதுவும் உங்களுக்கு வந்து நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் எழுதுறதுக்கும் ஒரு 1 to 7, 8 தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் பேப்பர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவு 1ல் வந்து இக்கால கைமலர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் இருக்கும், அது வைஸ் தான் கேட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இலக்கிய கனிகள்லேருந்து கேட்டிருப்பாங்க. இது ஃபுல்லாகவே இலக்கிய கனிகள் ஓகே, அந்த சாப்டர்லேருந்து தான் கேட்டிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்கும் மொத்தம் உங்களுக்கு 5 கொஸ்டின் தான் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் இந்த சாப்டர் 4 இருக்குது, இதில் நீங்கள் 3 படிக்கணும். 3 அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி, மொத்தமே 10 தான். ஆனால் செகண்ட் சாப்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா இக்கால கவிமலர்களில் உங்களுக்கு நிறையா இருக்குது. புதுசு, மரபு, உள்ளடக்கம், பக்தி, சங்ககால கவிமலர்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. காப்பிய கவிமலர்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த இதில் ஃபுல்லாக தரவு பண்ணிக்கோங்க, ஒமிட் பண்ணிவிட்டு எது வந்திருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிட்டு இலக்கிய கனிகள்லேருந்து 3 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்கள் ஓகே. இதுலேருந்து நீங்கள் எனி 3 இந்த 4லேருந்து எனி 3 அட்டன் பண்ணிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு வெறும் 2 மட்டும்தான் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும், எனி 2 மட்டும்தான். அப்போ இதில் உங்களுக்கு 30, 60 மார்க்குக்கு நீங்கள் இங்கேயே ரைட் பண்ணிடுவீங்க
ஓகே, மினிமம் 40 மார்க்கு தான் இங்கே வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். இது உங்களுக்கு சாப்டர் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 4, 5, 9 கேட்டாச்சு. ரிமைனிங் இருக்கிறத 6 லெசன் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டோட்டலாக உங்களுக்கு 3 கொஷின் இங்கே அட்டன் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இடைஞ்சிட்டு பொருள் விளக்குகளை மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த 4ம் 5ல் நீங்கள் 4 எழுதணும். 4 எழுதுனாதான் ஒரு கொஸ்டின் அர்த்தம். ஓகே, ஈக்குவல் ஒரு கொஷின். அது போக மீதி நீங்கள் எத்தனை கொஷின் எழுதணும், 3ஓ 2ஓ, இதில் வந்து 2ஓ 1ஓ நீங்கள் சூஸ் பண்ணி எழுதணும். டோட்டல் நீங்கள் இங்கே 3 எழுதுனீங்கன்னா இங்கே 2, இங்கே 3 எழுதுனீங்கன்னா இங்கே 2. ஓகே, மொத்த டோட்டல் நீங்கள் 5 சாப்டர் எடுக்கணும். 5 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும் 8 கொஷின்லேருந்து. இது 5ங்கிறது ஒரு கொஷின், இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு 5th கொஷின். ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் இந்த 5ஐ ஒமிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த 3, இங்கே இருக்கிற மேலே 4, இந்த 7லேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி 5 சூஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ இதில் கீழே பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. இதுவும் எதில் இருந்தாலும் கேட்கலாம், இந்த சாப்டர்னாலும் கேட்கலாம். இக்கால கவிமலர்கள், மரபு, காப்பிய கவிமலர்கள், பக்தி மலர்கள், இதில் மாதிரி எல்லாத்துலேருந்தும் கேட்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இக்கால கவி மரபுலேருந்து 2 கேட்டிருக்காங்க, 4 and 5 கேட்டிருக்காங்க. காப்பிய கவிமலர்கள்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதில் வந்து 3 அட்டன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இலக்கிய கனிகள் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து கேட்கல எதுவுமே, இங்கேருந்து தான் கேட்குறாங்க. செகண்ட் சாப்டர்லேருந்து கேட்குறாங்க. இப்போ இங்கேருந்து படிக்கணும். கவிமலர்கள் மரபு, இடைக்கால கவிமலர்கள், காப்பிய கவிமலர்கள், பக்தி மலர்கள் கேட்கலாம், சங்ககால கவிமலர்கள், எதுனாலும் கேட்கலாம். இந்த 5 சாப்டர்லேருந்து கேட்கலாம். ஓகே, இந்த 5 சாப்டர்லாம் ரிமைனிங் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சாப்டரை பொறுத்தளவுக்கு கவிமலர்கள் மரபுல கேட்கலாம், இடைக்கால கவிமலர்கள் கேட்கலாம், காப்பிய கவிமலர்கள், பக்தி, சங்ககாலம், இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் கேட்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இங்கே 3 அட்டன் பண்ண பாருங்கள், இங்கேருந்து எனி 2. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப படிக்க வேண்டாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். இங்கேருந்தே உங்களுக்கு 60 மார்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இடைச்சிட்டு பொருளுக்கு மீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இதிலேருந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேவா? இந்த கொஷின்லாம் கேட்டிருக்கு. இதுலேருந்து எல்லாமே கேட்பாங்க. இந்த கொஷின் இந்த இதுலேருந்து மேக்ஸிமம் கேட்கல. இங்கே செகண்ட் சாப்டர்லேருந்து 2nd, 3rd, 4th, 5th, 6th. ஓகே, தமிழில் வந்து உங்களுக்கு போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறி இருக்குது. விசாரத்து பூர்வாரத்து உங்களோட போர்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சென்னை சபா புக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து வந்தவுடனே உங்களுக்கு வந்து நான் வந்து அதை உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன்ஸ் வந்து ஓல்டு சிலபஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா இதில் வந்திருக்கிற கொஷின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் தரவு பண்ணி பாருங்கள். இப்போவே படிக்க ஆரம்பிச்சுங்க. டைம் ரொம்ப கம்மி. Thanks for watching. Bye bye.